அபாய கட்டத்துல நாங்க இருக்கோம். கேரளால, ஆந்திரால, கர்நாடகால எல்லா இடத்துலயும் தடை இது. உங்க இதுல மட்டும் உங்க கம்பெனி மட்டும் எப்படி திறந்தாங்க? வாழ வேண்டாம, உயிர் வாழ வேண்டாம, உங்க ஊர்ல கொண்டு வைக்க வேண்டியதான கம்பெனி. எங்க நாட்டுல கொண்டியா வைக்கீங்க? தமிழ்நாட்டுல கொண்டு இதை எடுத்தே ஆகணும். கேரளா ஊர்லயே அவங்க அனுமதிக்காம எங்க ஊர்ல வந்து எதுக்கு அவங்க செய்தாங்க? அப்ப இங்க உள்ளவங்க எல்லாம் மக்கள் கிடையாதா? நம்ம திருநெல்வேலியோட பசுமை இயற்கையெல்லாம் அழிக்கிறதுக்காகவே வெளி மாநிலங்கள் மாவட்டத்தில் உள்ள கழிவுகள் எல்லாத்தையுமே நம்ம திருநெல்வேலியில போட்டுட்டு இருக்காங்க. இதனால ராமன்பட்டி ஊர் மக்கள் எல்லாமே ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க. சாப்பிட கூட முடியல, வீட்டுல குடிக்க தண்ணி வந்து கூட அந்த வாடை அடிச்சுட்டு தண்ணி குடிக்க முடியல. குழந்தையெல்லாம் இரும ஆரம்பிச்சிட்டு எனக்கு பேசவே முடியல. கண்ணு தீயா எரியுதுப்பா. வணக்கம், நான் வழக்கறிஞர் மதன். திருநெல்வேலி மாவட்டம் ராமியம்பட்டி குப்பைக்கிடங்கு பகுதியில் இயங்கி வரும் கேரளா நிறுவனம் லெஜெண்டர் கம்பெனிங்கிற கம்பெனி வந்து ஆடு மாடு கோழி கழிவுகளை கொண்டு இயங்கிட்டு இருக்கு மீன் உணவு தயார் பண்ணதுக்கு. இந்த கம்பெனி உள்ள கழிவு ஃபுல்லாமே கேரளால, ஆந்திரால எங்க இருந்தாமோ வருது. வெளி மாவட்டம், வெளி மாநிலத்துல இருந்து வரக்கூடிய கோழி கழிவு, ஆடு மாடு கழிவுகளை ஃபுல்லா கொண்டு வந்து இங்க வந்து தட்டி அரைச்சி மீனுக்கு உணவு தயார் பண்ணுதாங்க. பொதுமக்கள் வந்து டிபி, ஆஸ்மா, காய்ச்சல் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட உயிர் சேதத்துக்கு ஒரு பொருந்துதான பெர்மிஷனை கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் வந்து எல்லாருமே கலெக்டர்ல இருந்து, முனிசிபல்ல இருந்து, அதிகாரிகளுக்குல இருந்து, பசுமை தீர்ப்பாயத்திலேருந்து எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கொடுத்து விட்டு இப்போ எம்பி, எம்எல்ஏக்கெல்லாம் வந்து நின்று ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. 10-20 நாளாக ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. பக்கத்தில் வந்து மக்கள் உட்கார முடியாது, இந்த வாடையில் வந்து இருக்க முடியாது. 10 நாள் ஒரு கழிவுகள் வந்து செத்து கிடந்தா என்ன நாத்தம் வருமோ அந்த நாத்தம் இதில் வரும். ஏற்கனவே இந்த கம்பெனி இருந்தால் இன்னைக்கு திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு 8ஆம் தேதி திங்கக்கிழமை இன்னைக்கு வந்து இந்த கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஆள்கள்லாம் வருதுன்னு தெரிஞ்சவொடனே மூடிட்டு உள்ள போயிட்டானுங்க. எம்பி, எம்எல்ஏ வந்து சொல்லியுமே நீங்க கேட்கலன்னா அப்ப யாரோட தூண்டுதல் அது நடக்குன்னு தெரியல. இது கழிவுனா என்ன மாதிரி